நெட்டவள்ளி, நீ என்கிட்ட பேசவே மாட்டேன்னு தான் நான் நினைச்சேன். நான் உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறமா சரி நம்ம பேசலாம், சேர்ந்து இருந்து படித்தா நம்ம சீக்கிரமாக படிப்போம் இல்லை, அதனால தான் பேசுகிறேன். ஆமாம், மஞ்சு இந்த ஒரு மாதம் தான் உங்கள் வீட்டில் நிற்பாளா? அதுக்கு பிறகு வீட்டுக்கு போயிடுவாளா? இல்லை இல்லை நெட்டவள்ளி, மஞ்சுவினி அடுத்த வருஷம் நம்ம ஸ்கூலில் தான் படிப்பானா. அவங்க அம்மா சொன்னாங்க, அவள் அமெரிக்காவில் ஒழுங்காவே படிக்க மாட்டா போல. அதனால அவங்க அம்மா ஒரு மாதம் நிற்கலாம் தான் இங்கே வந்திருக்காங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க பூமாரி நல்லா படிப்பா, அந்த ஸ்கூலும் பரவாயில்லைன்னு சொன்னாங்க. அதனால அவங்க அம்மாவும் அடுத்த வருஷம் அவளை இங்கே தான் சேர்த்து விட்றாங்கன்னு எனக்கு எங்கள் வீட்டில் தான் நிற்பா. அப்படியே பூமாரி, எனக்கு மஞ்சுவை பிடிக்கவே இல்லை. ஆனால் மஞ்சு பாவம் தான், சில டைம் அவள் ரொம்ப கோவப்படுவா. நம்ம பேச பேச அவளே கேரக்டர் எல்லாம் நமக்கு பழகிடும். என்ன மஞ்சு, நாளையிலிருந்து நீ டியூஷனுக்கு வரணும்னா புக்ஸோட தான் வரணும், என்ன சாக்லேட்ஸ் எல்லாம் கொண்டு வரக்கூடாது. பூமாரி, மஞ்சு உங்கள் வீட்டில் தானே நிற்கியா, நீ அவங்க அம்மாட்ட சொல்ல என்ன? சரி சரி டியூஷனுக்கா. டியூஷனில் கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணுவீங்களா? உங்களுக்கு தான் ஸ்கூலில் கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷன் பண்ணுவாங்க இல்லை, அதனால டியூஷன்ல எல்லாம் கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷன் கிடையாது. அப்போ டியூஷனுக்கா கிறிஸ்மஸ் லீவில் டியூஷன்ல இருந்து எங்கேயாவது டூர் கூட்டிட்டு போங்க அக்கா. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒழுங்காக படிங்க, அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பிளான் பண்ணலாம். என்ன பூமாரி, டியூஷனுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. எனக்கு இந்த டியூஷனுக்காக பிடிக்கவே இல்லை. டியூஷனுக்கு ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தானே நம்ம படிப்போம், அதனால தான் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஆனால் வெளியில் எங்கேயாவது வச்சு பார்த்தோன்னா ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க, நல்லா ஜாலியாக பேசுவாங்க. அவங்க நம்ம சர்ச்சு தான், தெரியுமா? ஆமாம் மஞ்சு, டியூஷனில் மட்டும்தான் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, மற்றபடி அவங்க ரொம்ப நல்ல கேரக்டர். எனக்கு அவங்கள சுத்தமாக பிடிக்கவே இல்லை. சரி சரி நம்ம வீட்டுக்கு போகலாம், எல்லாரும் டியூஷன்லேருந்து போயாச்சு. நேரம் வேற இருட்டிகிட்டே வருது, நம்மளும் போயிடலாம். நெட்டவள்ளி, நாளைக்கு எங்கள் வீட்டு விளையாடுவா என்ன? தெரியல பூமாரி, நான் வருவேனான்னு தெரியல. நீங்கள் 2 பேரும் எங்கள் வீட்டு விளையாடுவாங்க. மஞ்சு நீயும் வா என்ன? சரி சரி இப்போ வீட்டுக்கு போக நேரம் ஆகுது, நம்ம வீட்டுக்கு போகலாம் ஃபர்ஸ்ட். மக்களே, மஞ்சு டியூஷன் எப்படி மக்களே இருந்து உனக்கு என்ன பிடிச்சிருந்தா? இல்லை அம்மா, எனக்கு டியூஷன் பிடிக்கவே இல்லை. டியூஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. அந்த அக்காவை எனக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க சொன்னாங்க நீ இனிமேல் சாக்லேட் எல்லாம் டியூஷனே கொண்டு வரக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. புக்ஸ் மட்டும் கொண்டு வந்து படிக்கணும், அப்படியெல்லாம் என்ன நல்லா திட்டினாங்க அம்மா. அப்போ உனக்கு ஏற்ற டியூஷன் தான். இனி டெய்லி நீ அந்த டியூஷனை போய் ஒழுங்காக பூமாரி கூட இருந்து படிக்கணும். என்ன அமெரிக்காவில் போனாலும் வேஸ்ட் தான், நீ சுத்தமாக படிப்பே இல்லை. சித்தி, மஞ்சு டியூஷனுக்கு நிறைய சாக்லேட்ஸ் கொண்டு வந்தாலும் யாரும் படிக்கவே இல்லை. எல்லாரும் மஞ்சுவை பார்த்துட்டு விளையாடிட்டே இருந்தாங்க. அதனால டியூஷன் அக்காவுக்கு நல்ல கோவம் வந்து மஞ்சுவை நல்லா திட்டினாங்க. இனிமேல் சாக்லேட்ஸ் எல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. எனட்டையுமே டியூஷன் அக்கா சொல்லிவிட்டாங்க, மஞ்சுக்கு அம்மாட்ட நீ சொல்ல என்ன அப்படி சொன்னாங்க. நீ எல்லாம் எங்கள் அம்மாட்ட சொல்ல தேவையில்லை, என்ன நானே சொல்லியாச்சுல்ல, நீ திரும்ப எதுக்கு சொல்லிட்டு இருக்க? எனட்டையும் டியூஷன் அக்கா சொல்ல சொன்னாங்க இல்லை, அதனால தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். எப்பந்தான் இந்த ஊரை விட்டு ஓடுவோன்னு இருக்கு, பிடிக்கவே இல்லை. ஃபாரின்ல எல்லாம் எவ்வளவு ஜாலியாக இருக்கும், இங்கே ஃபுல்லாக படி படின்னு மனுஷனுக்கு உயிரை வாங்கியது. பிள்ளைகளா 2 பேரும் டியூஷன் போயிட்டு வந்தாச்சா? 2 பேருக்கும் நான் டிஃபன் கொண்டு வரேன். என்ன 2 பேருக்கு என்ன டிஃபன் கொண்டு வரணும்? ஆண்டி, எனக்கு பாஸ்தா கொண்டு வாங்க ஆண்டி. என்னது பாஸ்தாவா? எனக்கு பாஸ்தா எல்லாம் வைக்க தெரியாது. இட்லி, தோசை, இடியப்பம், ஆப்பம் என்ன வேணாலும் பண்ணிடலாம், ஆனால் இந்த பாஸ்தா எல்லாம் வைக்க தெரியாது. ஆனால் ஆண்டி, எனக்கு பாஸ்தா தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மஞ்சு, நாளைக்கு நான் உனக்கு பாஸ்தா பண்ணிடலாம். என்ன இன்னைக்கு நீ வந்து தோசை கேளு, தோசை ரொம்ப டேஸ்டாக தான் இருக்கும். ஆண்டி, அப்போ எனக்கு தோசை பண்ணிடாங்க. என்ன அம்மா, எனக்கும் தோசையே பண்ணிடுங்க. சரி சரி பிள்ளைங்களா. டியூஷனுக்கு போயிட்டு வந்ததுலேயே ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்ச நேரம் டிவி பார்ப்போம். நான் எப்போ டிவி ஆன் பண்ணாலும் எனக்கு ஃபேவரட்டான டோரா பூஜி தான் வரும். பூமாரி, நீ என்ன பார்த்துட்டு இருக்க டிவியில்? எனக்கு டோரா பூஜி பிடிக்கவே செய்யாது, வேறு ஏதாவது போடு. ஆனால் எனக்கு டோரா பூஜி தான் ரொம்ப ஃபேவரேட். இதே இருக்கட்டு. ரிமோட்டை என்கிட்ட தானி, நான் தானே உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கேன், நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும். இது எங்கள் வீடு, நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும். என்ன பிள்ளைங்களா 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க? அம்மா, மஞ்சு நிம்மதியாக என்ன டிவி பார்க்கவே விடல, ரிமோட் அவள் வாங்கிட்டாம்மா. அவள் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கா மக்களே, கொஞ்ச நாள் தானே இருக்க போறா. அது வேற அவள் சொல்கிறத கேள். என்ன அவள் விருப்பப்பட்ட சேனலே அவள் போடட்டு. இன்னும் இந்த மஞ்சு என்ன எல்லாம் பண்ண போகிறாளோ, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. வந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளாடி நம்ம பாதி உயிரை வாங்கியாச்சு. இதுவரை இந்த வீட்டில் நான் மட்டும் எவ்வளோ ஜாலியாக இருந்தேன். பூமாரி, மஞ்சு வீட்டில் ஒத்தைக்கில்ல பூமாரி இருப்பா, அவளுக்கு போர் அடிக்குமா? அவளுக்கு எங்கே போர் அடிக்கும், அவள் ரொம்ப ஜாலியாக தான் இருப்பா, ஃபுல்லாக டிவி பார்த்துட்டு இருப்பா. என்கிட்ட ஃபுல்லாக சண்டை போட்டுகிட்டே இருக்கா, தெரியுமா? அப்படியே பூமாரி, நீ மோஸ்ட்டாக யார்ட்டையும் சண்டை போட மாட்டேல்ல, மஞ்சுட்ட மட்டும் நீயும் சண்டை போடுறியா? ஆமாம் நெட்டவள்ளி, எனக்கு கோவமாக வருது. நிம்மதியாக டிவி பார்க்க கூட விட மாட்டேன். எனக்கு டோரா பூஜி ரொம்ப பிடிக்கும், மஞ்சுக்கு டோரா பூஜி பிடிக்கவே செய்யாது. நான் டிவி பார்க்கும்போது கூட ரிமோட் என்கிட்ட இருந்து வாங்கி அவளுக்கு பிடிச்ச சேனலை போடுவான். மோஸ்ட்டாக டிவிக்கு தான் எங்கள் 2 பேருக்குமே ஃபைட் வரும். எனக்கு ஒரு ஐடியா, நீ ஸ்கூலுக்கு வரும்போது அவள் டிவி பார்க்கட்டு, நீ ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போன பிறகு நீ டிவி பாரு. ஆனால் ஸ்கூல் டேஸ் எல்லாம் எங்கள் அம்மா டிவி பார்க்கவே விட மாட்டாங்க. லீவ் டேஸ் மட்டும் தான் டிவி பார்க்க விடுவாங்க. அதுவும் சாட்டர்டே சண்டே மட்டும் தான் நான் பார்க்குறது. அப்பமா அவள் ஃபைட்டுக்கு வருவான். நோஃபியா, கிறிஸ்மஸுக்கு உங்கள் வீட்டில் ஸ்டார் சீரியல் எல்லாம் போட்டாச்சா?
இல்லை பம்பா, நாங்கள் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணவே மாட்டோம். அதனால் எங்கள் வீட்டில் சீரியல் ஸ்டார் எல்லாம் போடவே மாட்டாங்க. ஆனால் எனக்கு நல்ல ஆசையாக இருக்கும். நான் எங்கள் அம்மாட்ட எல்லா வருஷமுமே கேட்பேன், அம்மா நம்ம வீட்டில் ஸ்டார் எல்லாம் போடலான்னு. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த டைம் கண்டிப்பாக போடணும்னு இருக்கேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கள் வீடு தவிர வேறு எல்லா வீட்லேயுமே சீரியல் ஸ்டார் எல்லாம் போட்டிருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் டிசம்பர் டைம். பம்பா, உங்கள் வீட்டில் போட்டாச்சா ஸ்டார் சீரியல் எல்லாம்? இல்லை நோஃபியா, இன்னும் போடல. ஆனால் எங்கள் வீட்டில் எல்லா வருஷமுமே போடுவாங்க. ஜாலியாக இருக்கும். எல்லாம் எங்கள் வீட்டில் நிறைய ட்ரீஸ் எல்லாம் நிற்கல, ட்ரீஸ்க்கு மேலே போடுவாங்க. அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்கு மேலே எல்லாம் போடுவாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். எங்கள் வீடு பார்க்கவே நல்ல பிரகாசமாக இருக்கும். நான் பார்த்துருக்கேன், உங்கள் தெருவிலே உங்கள் வீடு தான் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். நிறைய சீரியலும் போட்டிருப்பாங்க உங்கள் வீட்டில். பூமாரி சைலண்டாக இருப்போம் மேம், வர சத்தம் கேட்குது. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். ஸ்டூடெண்ட்ஸ், இனி அடுத்த வாரத்துலேருந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எல்லாம் தொடங்குது. எல்லாரும் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பூமாரி, உனக்கு ரிலேட்டிவ் மஞ்சு நம்ம கிளாஸுக்கு வந்திருக்கா? அதான் நெட்டவள்ளி, நானும் பார்த்துட்டே இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாங்க உள்ளாடி வாங்க. மேம், இவ தான் எனக்கு பொண்ணு மஞ்சு. 5th ஸ்டாண்டர்ட் வேறு அமெரிக்காவில் ஒரு ஸ்கூலில் படித்தா. இப்போ லீவுக்கு இங்கே வந்தோம். இனி அடுத்த வருஷம் இந்த ஸ்கூல்லே கண்டினியூ பண்ணலான்னு இருக்கும். இந்த வருஷம் இவ்வளோ ஜாயின் பண்ண முடியுமா மேம்? பிரின்சிபல் சார்ட்ட கேட்டேன். அவர் சொன்னார் 5th ஸ்டாண்டர்ட் போங்க. அந்த மேம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம்னு சொன்னாங்க. ஐயோ, மஞ்சு நம்ம கிளாஸில் சேர போகிறாளா? பூமாரி, மஞ்சு ஒருவேளை நம்ம கிளாஸில் சேர்ந்தானே நீ மஞ்சுகிட்ட எல்லாம் பேசக்கூடாது, என்ன என்கிட்ட தான் பேசணும். சரி நெட்டவள்ளி, நானும் மஞ்சுவும் பேசினா ஃபுல்லாக ஃபைட் தான் நடக்கும். நான் உன்கிட்ட தான் பேசுவேன். என்ன, நீ தான் எப்போவுமே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். மஞ்சு எனக்கு ரிலேட்டிவ் தான். என்ன, இப்போ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வருது. கண்டிப்பாக மஞ்சுவால் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எழுத முடியாது. என்ன பண்ணலாம்? ஜான்வரியிலேருந்து அவள் எல்லாம் எக்ஸாம் எழுதிட்டு இப்போ நிறைய காம்படிஷன் எல்லாம் நடக்கும் டிசம்பர் டைம். அந்த காம்படிஷன் மட்டும் மஞ்சு சேரிட்டேன்னு. ஓகே மேம். அப்போ ஃபீஸ் எப்படி கட்டணும்? நீங்கள் மஞ்சுக்கு பாதி ஃபீஸ் கட்டினா போதும். ஓகே மேம். இந்த கிளாஸ் தானே பூமாரி? மஞ்சு பூமாரிக்கு ரிலேட்டிவ் தான். பூமாரி வீட்டில் தான் நிற்கிறான். ஏதாவது உண்டுன்னா பூமாரிட்ட சொல்லுங்க. என்ன, அப்படியா? பூமாரி ரிலேட்டிவா? பூமாரி ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட். அவள் ரொம்ப நல்லா படிப்பான். அவள் தான் எப்போவுமே கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவான். இனி மஞ்சுவும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும். என்ன, ஓகே மேம். எனக்கு சரியாக வருது. பூமாரி ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தா நானும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணுமா? ஓகே மேம், நான் அப்போ கிளம்புறேன். மஞ்சுவை நல்லா பார்த்துருங்க. என்ன, சரி நீங்கள் மஞ்சுவை பற்றி கவலையே படாண்டா, நான் அவளை பார்த்துக்கலாம். மஞ்சு, இந்த கிளாஸில் இருக்கவங்க எல்லாருமே உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன, உனக்கு எந்த பிளேஸில் இருக்க விருப்பமோ அந்த பிளேஸில் போயிடு. பூமாரி பக்கத்தில் மட்டும் இருக்கக்கூடாது. எப்போவுமே சண்டை தான் போடுவோம். கூட நெட்டவள்ளியும் இருக்கா. 2 பேரும் சேர்ந்து ஒரே ஆட்டம் தான் போடுவாங்க. வேறு எங்கேயாவது போயிருக்கலாம். சரி, பூமாரி இந்த சைட் தானே இருக்கா, நம்ம அந்த எண்டில் போயிருக்கலாம். கடவுளே, மஞ்சு எங்கள் பக்கத்தில் மட்டும் வரக்கூடாது. நல்ல வேலை, மஞ்சு என்ன பக்கத்தில் வந்திருக்கல. நானும் பயந்துட்டே இருந்தேன் என்ன பக்கத்தில் தான் வந்துருந்துருவாளோன்னு. சரி ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு காம்படிஷன் இருக்குது. அந்த காம்படிஷன் என்னன்னு சொல்கிறேன். என்ன, மஞ்சு நீயும் கவனமாக கேளு. கண்டிப்பாக எல்லா காம்படிஷனுக்குமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேரணும். நீ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் மட்டும் எழுத வேண்டாம். என்ன, எக்ஸாம் நடக்கிற டைம் நீ ஸ்கூலுக்கு வர தேவையில்லை. ஓகே மேம். இப்போ கிறிஸ்மஸ் வருது. அதனால காம்படிஷன் என்னன்னா ட்ராயிங் காம்படிஷன். என்ன, நீங்கள் வரையணும்னா சாண்டா கிளாஸ் தான் வரைய போகிறீங்க. யார் நல்லா வரைகிறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் கிடைக்கும். மேம், சாண்டா கிளாஸ் வரைஞ்சி கலர் அடிக்கணுமா? ஆமாம், சாண்டா கிளாஸ் வரைஞ்சி கலர் அடித்தா தான் பார்க்கவே நல்லா இருக்கும். என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸ்கெட்ச் யூஸ் பண்ணலாம், க்ரையான்ஸ் யூஸ் பண்ணலாம், வாட்டர் கலர் யூஸ் பண்ணலாம். என்ன உங்களுக்கு இருக்கோ என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். என்ன, ஆனால் எல்லாருமே அவர் ஒரு திங்ஸ் அவர் தான் கொண்டு வரணும். யார்கிட்ட இருந்துமே ஷேர் பண்ணக்கூடாது. பெல் வேறு அடிச்சாச்சு. சரி, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு போர்ஷன் எல்லாம் இன்னைக்கு உள்ளாடி கம்ப்ளீட் பண்ணலாம்னு நினச்சேன். கம்ப்ளீட் பண்ணவும் முடியல. தேங்க்யூ மேம். பூமாரி, நீயும் மஞ்சுவும் சொன்னீங்கல்ல என்ன போல யாரோ மீன் வித்துட்டு இருந்தாங்கன்னு. இன்னைக்கு அவங்கள பார்த்தீங்கன்னா எனக்கு காட்டி தருவீங்களா? சரி நெட்டவள்ளி, இன்னைக்கு அதே பிளேஸில் அவங்கள பார்த்தேன். ஒன்றை போலே தான் இருந்தாங்க. வயசு நம்ம வயசாக தான் இருக்கும். இன்னைக்கு ஈவினிங்கும் அதே பிளேஸில் இருந்தாங்கன்னா உன்கிட்ட காட்டிடலாம். என்ன, நெட்டவள்ளி பாரு நெட்டவள்ளி, ஒன்றை போலே ஒருத்தவங்க இருப்பாங்கன்னு சொன்னேன்ல. பாரு, மீன் வித்துட்டு இருக்காங்க. ஆமாம் பூமாரி, எப்படி என்ன போலே இருக்காங்க? எனக்கு பார்க்கவே பயமாக இருக்குது. ஃபேஸ் எல்லாம் என்ன போலே இருக்குது, கண்ணாடியும் என்ன போலே தான் இருக்குது, ட்ரெஸ் மட்டும்தான் வேறு. ஆமாம் நெட்டவள்ளி, எல்லாமே ஒன்றை போல தான் இருக்குது. முடி வேற ஒன்றை போல தான் இருக்குது. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. இவங்களை ஃபாலோ பண்ணி நம்ம போகலாம். அப்போ கண்டுபிடிக்க முடியும் இது யார் என்னன்னு. மக்களே, இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நாளை பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா, பை பை.